NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.6ல thirdல first subdivision என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 power 2 by 3 2 power 1 by 5 இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பெனன்ஸ் உடைய கான்செப்டை நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? கீழே இருக்கிறது பேஸு. பேஸு சேமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏ இது பேஸு. ஸோ பவரில் சம்திங் வேல்யூஸ் இருக்குது, எம் என்னன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் இருக்குது. இப்போ இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பிளஸ் என். இதோட க்ளீன் எக்ஸ்பிளனேஷன் அந்த ஷார்ட்ஸில் இருக்கும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருந்ததுன்னா அதை ஒன் டைம் எடுத்து எழுதணும், ரைட்டுங்களா? இப்போ ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னா பேஸ் சேமாக இருந்தால் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். வேறு மாதிரி இருந்ததுன்னா போட முடியாது. ஸோ அதை ஒன் டைம் எடுத்து எழுதிட்டு ப்ராடக்ட்டில் இருக்குதுன்னா ஜஸ்ட் பவர்ஸை நீங்கள் என்ன பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் போதும். ஸோ 2/3 + 1/5. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறதுனால யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம் அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதை நீங்கள் ரஃபில் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக பண்ணாலும் சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 3 is 3. கீழே மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுடணும். ஸோ 3 5s are 15. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும், தட் இஸ் டினாமினேட்டரில். மேலேருந்து இந்த இடத்துலையும் கீழே இருந்து ஆப்போசிட் சைடில் மேலே. ஸோ இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ 2 5s are 10, 3 1s are 3. ஸோ 10 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 13/15. இந்த கேல்குலேஷனுடைய ஆன்சரை நம்ம இங்கே டைரெக்டாக எடுத்து எழுதலாம். ஸோ இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/15. இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் இதுதான் இதோடைய சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அப்போது இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 power 13/15. அடுத்தது இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3/3 ஹோல் பவர் 7. ஸோ இது ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ராக்கெட் போட்டு மொத்தமாக சொன்னோம்னா அதுக்கு ஹோல் பவர் அப்படின்னு. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹோலாக இருந்ததுன்னா அதை தனித்தனியாக பிரிக்கலாம், தனித்தனியாக இருந்ததுன்னா அதை ஹோலாக ஆக்கலாம். இவ்வளோ தான் மேக்ஸோட ஜென்ரல் கான்செப்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பிரித்து காமிக்கணும், பிரிஞ்சு இருந்ததுன்னா அதை சேர்த்து காமிக்கணும். இப்போ இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே பவர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பவர்ஸை அப்ளை பண்ணணும். தட் இஸ் 7 மேலே நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பிரிக்கணும். ஸோ அப்போ 1/7 அப்படி அதை தனியாக எடுத்து எழுதிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3/3 ஹோல் பவர் 7. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கிறதுனால அதுக்கு திரும்ப பவர். ஸோ இப்போ இது எந்த கான்செப்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்ற மாதிரி வரும். ஸோ பவருக்கு பவர்னா என்ன பண்ணணும், பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அந்த கான்செப்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 பவர் எனிதிங் அப்படின்னா 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். ஸோ 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. பவருக்கு பவர்னா என்ன பண்ணணும்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 3 × 7 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ 1/3 power 21. இதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களோட புக் ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பவர் இருக்கக்கூடிய கான்செப்டை நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு ஒரே இடத்துல மேலேயும் கீழேயும் மாறும்போது இந்த பவரோட சிம்பிள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் அடையும். அதாவது ப்ளஸ்ன்னா மைனஸ்ன்னு வரும், மைனஸ்ன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 1ன்னு இருக்கிறதுனால அதோடைய வெயிட்டேஜ் ரொம்ப பெருசாக இருக்காது மேலே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை மேலே எடுத்துகிட்டு வரும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 விட்டுடலாம் நீங்கள். ஸோ 3 power +21ன்றது மேலே வரும்போது என்னவா மாறும்னா 3 power -21. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு கான்செப்ட் தான். பவர்ஸை மேலே கீழேன்னு சொல்லிட்டு கேரி ஓவர் பண்ணும்போது அதோடைய சிம்பிள்ஸ் மாறும். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 power -21. அதில் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 power 1/2 / 11 power 1/4. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது, ஆனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸை ஒன் டைம் எடுத்து எழுதுங்க. இதே மல்டிப்ளிகேஷன் அல்லது ப்ராடக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணுவோம். அதே டிவிஷன்னா பவர்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற பவர் எடுத்து எழுதிட்டு 1/2 - 1/4. ஓகேங்களா? ஸோ அப்போது 11 இதை நீங்கள் வந்துட்டு காமன் எல்சிஎம் அந்த கான்செப்ட் வச்சும் போடலாம், அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் வச்சும் போடலாம். ஸோ அது எப்படின்றத பாருங்க. ஸோ 1/2 - 1/4. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிப்ளையே யூஸ் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளைனா இங்கிருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 × 4 is 4 மைனஸ் 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஸோ 2 4s are 8. ஸோ 4ல் 2 போச்சுன்னா 2 / 8. ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஸோ 2 1s are 2, 2 4s are 8. ஸோ அந்த கேல்குலேஷன் நம்ம இங்கே டைரெக்டாக எடுத்து ஆன்சராக எடுத்து எழுதிடலாம். ஸோ 11 power 1/4ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஏன் கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 power 1/2 × 8 power 1/2. அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா
பவர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பவர்ஸ் ப்ராடக்ட் தானே, பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த இடத்துல பேஸு சேமாக கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா பவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இப்போ பவர்ஸ் சேமாக இருக்குதுன்னா அதாவது தனித்தனியாக சேமாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொன்ன கான்செப்ட் தான். ஹோலாக இருந்தால் தனித்தனியாக ஆக்குங்க, தனித்தனியாக இருந்ததுன்னா மொத்தமாக ஆக்கிடுங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ 7 இப்படி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் 7 டாட்னா என்ன அர்த்தம்னா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 7 × 8 ஹோல் பவர் 1/2ன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கும். 7 8s ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56, ஹோல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. வேணும்னா இதை மேற்கொண்டு நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பிரித்தா மாதிரி எடுத்து போடலாம், இல்லை இப்படியே விட்டாலும் சரி. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56 பவர் 1/2. ஸோ தேங்க்யூ.